ஹாய், வெல்கம் டு பாரிஸ் ஸ்டுடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஸ்க்ரீன் தைக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ், அந்த கிளாத்து, நூல், லேஸு, அந்த ஃபெவிகால் ஒட்டுறதுக்கு. ஓகே, இந்த மெட்டீரியல் வந்து 39.5 வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க. ஓகே, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லென்த்தாக வாங்கணும், அவ்வளோதான். இட்ஸ் குட். இப்போ இது மெட்டீரியல் வச்சு எப்படி தைக்க போகிறோம், எப்படி கட் பண்ண போகிறோன்னு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. இதுதான் இந்த செல்ஃபு. இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் பாருங்கள். ஒன் எண்டுலேருந்து இப்படி சுற்றி வலித்து ஃபுல்லாக எடுக்கணும். இப்படி அது முன்னாடி இது ஃபுல்லாக லென்த் இழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் திருப்பி அந்த கட்சி வரைக்கும் வரணும். ஓகே, 39.5 இதுதான். ஓகே, இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து மெட்டீரியலுக்கும் வாங்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது எப்படி இதை ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுது, எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் காட்டுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு பிக்சரில் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீனு, அந்த ஷேப், அந்த அப்படியே கர்வ் ஷேப் எப்படி கொண்டு வருது சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட்டில் நான் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுவேன். அது எப்படி இந்த ஷேப் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கைடன்ஸ். ஓகே, இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா 9/7 இருக்குது. இது 9 தெரியுதுங்களா? 9 by 7. Okay, downwards will be 7. width பார்த்தீங்கன்னா 9, இது 7. okay, 7 facing towards me. ஓகே, இப்போ 9 இருக்குங்களா? நமக்கு 9ல் 9 வேண்டாம், அப்போ 7 வச்சுக்கணும். ஸோ இந்த 9க்கு சென்டர் பார்த்தீங்கன்னா 4.5. ஸோ 4.5 தான் நமக்கு சென்டர். ஃபஸ்ட்டு அது சென்டர் எடுத்துக்கலாம், அப்புறம் 7க்கு நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணலாம். 4.5க்கு இது 9 இருந்தது, அது சென்டர் இஸ் 4.5. ஓகே, இப்போ 7 டோட்டலாக. அப்போ இந்த பக்கம் 3.5, இந்த பக்கம் 3.5, இந்த பக்கம் 3.5, இந்த பக்கம் 3.5. ஓகே, சரிங்களா? இது 3.5, இது 3.5 வச்சு. ஸோ இந்த சைடு நமக்கு தேவையில்லை. ஓகே, டன். இப்போ டாப்லேருந்து 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க், அதே மாதிரி 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க். சென்டரில் 6.5க்கு ஒரு மார்க். இது 6.5, 4, இது 4. ஓகே, ஒரு 4 போட்டுக்கலாம். இது 4, இது 6.5.
கர்வ்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கர்வ் கொடுக்கணும். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் கர்வ் கொடுத்துக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, உங்களுக்கு கொடுத்தாச்சு. டன். அதே போல் ஸ்கேல் திருப்பிட்டு இங்கே ஒரு ஷேப், அழகான கர்வ் வந்துடுச்சு இப்படி. ஸோ இதை எப்படி கட் பண்ணணும் நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, டன். லெட் கட் இட். ஓகே, கட் பண்ணிட்ட பிறகு இந்த கர்வ் ஷேப்பாக கட் பண்ணணும். நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கிறோம் எக்ஸாக்ட்லி அந்த ஷேப். ஓகே, அதே போல் இப்படி சேம் டு சேம். தட்ஸ் இட். அப்புறம் நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அ மேட்டர். ஓகே, இதுதான் ஷேப். நல்லா பாருங்கள். இதை எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ண போகிறோம், எப்படின்னு நான் காட்ட போகிறோம். நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். கட் பண்ண மெஷர்மெண்ட் அப்போ யூ கேன் ஃபோல்ட் லைக் திஸ். ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இன்னும் ஷேப் நல்லா வரணும்னா யூ கேன் ஜஸ்ட் இன்னும் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அது நம்ம கையில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் ஷேப் கொண்டு வரலாம். இன்னும் டீப் வேணும், இன்னும் பெருசாக வேணும்னாக்கா இது 9 வந்து நீங்கள் வந்து 10, 12 வச்சுக்கூட இந்த மெஷர்மெண்ட் சென்டரிங் பார்த்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் நீங்கள் கொண்டு வரலாம். ஃபேப்ரிக்கில் இதில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஃபேப்ரிக்கில் சூப்பராக வரும். இது வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஓகே, இது வச்சு கட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நான் காட்டுறேன். ஓகே.